கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 1:4. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. மீண்டும் வாசிக்கிறேன் உங்களுடைய வேத ஞானத்துக்காக. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது வடக்கே இருந்து புசல் காற்று பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்த விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை மேகமும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அக்கினியும். மேகமும் அக்கினியும். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மேகத்தை குறித்து கிருபையினால் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, தேவன் பலவிதமான மேகங்களை குறித்து நமக்கு சொல்லி வருகிறார். கடைசியாய் தரிசனமும் அபிஷேகமும் என்று நேற்றைக்கு நாம் பார்த்தோம். அதற்கு முன்பாக சோதரம் அத்தனை சிறிய மேகம் என்கிற ஒரு மேகத்தை பார்த்தோம். அதற்கு முன்பாக மேகத்தின் உட்பிரகாரத்தில் என்ன இருக்கிறது என்கிற மேகத்தின் உட்பிரகாரத்தை பார்த்தோம். அதற்கு முன்பாக 1ஆம் தேதியிலே மலையை மூடின மேகம் என்று பார்த்தோம். இத்தனை மேகங்களை பார்த்த நாம் இன்றைக்கு இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, மேகமும் அக்கினியும் என்று பார்க்க போகிறோம். நான் பேசுவது உங்க எல்லாருக்கும் கேட்கும் என்று விசுவாசிக்கிறேன். வாய்ஸ் கிளியரா இருக்குதா? சொல்ல முடியுமா? சிஸ்டர் ஜான்சி சகோதரி கிளியரா இருக்கா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த மேகமும் அக்கினியும் என்கிற காரியத்துல இந்த எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் இங்க 4 விதமான அடையாளங்களை பார்க்கலாம். அந்த 4 அடையாளங்கள் என்ன? அதே வசனம் சொல்வது, 1 புசல் காற்று, 2வது கர்த்தர் நல்லவர் கலந்த அக்கினி, 3வது சுற்றிலும் பிரகாசம், 4வது சொகுசாவின் நிறம். இந்த மேகத்திலே காணப்படுகிற 4 அடையாளத்தை பாருங்க. அதுல முதலாவது பார்க்கிற புசல் காற்று என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த புசல் காற்று என்றால் என்ன? இந்த புசல் காற்று என்பது எதை குறிக்கிறது? இந்த புசல் காற்றை குறித்து எசேக்கியேல் புத்தகத்துல மட்டுமே நாம் பார்க்க முடியும். அதாவது புசல் காற்றை குறித்து 3 வசனத்திலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 2வது 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், 3வதாக 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் புஸ்தகத்துல மட்டும் 3 இடத்துல புசல் காற்றை குறித்து வருகிறது. வேதத்திலே இங்கதான் புசல் காற்றை குறித்து பார்க்கலாம். கடந்து போட்டு இப்போ இந்த புசல் காற்று, அந்த ஒரு மேகம் இருக்கிறது. அந்த மேகத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்று சொன்னா பயங்கரமான ஒரு புசல் காற்று இருக்குது. இந்த புசல் காற்று என்றால் என்ன? அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எசேக்கியேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 13:13. ஆகையால் என் உக்கிரத்திலே புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரத்திலே நிர்மூலமாகத்தக்க பெரும் கல்மழையும் சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
இங்கு புசல் காற்றை குறித்து சொல்லும் போது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை தேவன் அங்கு கோடிட்டு காண்பிக்கிறார். ஆண்டவர் கோடிட்டு காண்பிக்கிற அந்த வார்த்தை என்னன்னா, அந்த எசேக்கியேல் 13:13 சொல்லுகிறது, கொடிய புசல் காற்றை எழுப்பி அடிக்க பண்ணுவேன். இந்த புசல் காற்று என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற அடியை காண்பிக்கிறது. ஒரு மேகம் இருக்கிறது, அந்த மேகத்துக்கு உள்ளே புசல் காற்று இருக்கிறது. அது தான் உண்டு தன் கடமை உண்டு என்று அமைதியாய் இருக்கிறது. ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ மேகமே புசல் காற்றே, இங்க உனக்கு என்ன வேலை? அனுப்பின காரியமாகும்படி புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே அந்த மேகத்துக்கு உள்ளே இருந்து புசல் காற்று புறப்பட்டு வெளியே வந்து பயங்கரமாய் காற்று அடிக்குது. அந்த நேரத்துல கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிலரை அந்த காற்று என்ன செய்யுது? அடிக்குது. காற்றடிக்குதுன்னு சொல்லுவோம். அதாவது காற்று வீசுது என்பதற்கு காற்றடிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு காற்று மனுஷனை கை நீட்டி அடிக்க முடியுமா? மனிதன் அடிப்பதை போல, அதிகாரிகள் அடிப்பதை போல ஒரு காற்றால் அடிக்க முடியுமான்னு கேட்டாக்கா, இங்க வசனம் சொல்லுகிறது, கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன். சரி, ஏன் இந்த புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுகிறார்னா, காரணம் இல்லாமல் இல்லை. அந்த ஜனத்தின் மீது, அவர்கள் மீது கர்த்தருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. அதே வசனம் சொல்லுது, என் கோபத்திலே என்று. அப்ப இன்னைக்கு இரவுக்கிற ஜெபத்திலே வந்திருக்கிறதான எனக்கு பிரியமான அன்பு போதக பிதாக்களே, பகுதி நேர ஊழியக்காரர்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஓ கர்த்தர் நல்லவர். தேவன் கோபப்படக்கூடிய அளவுக்கு தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். வெளியில பார்க்கறதுக்கு அவர் மேகம்தான், ஆனா அந்த மேகத்துக்கு உள்ளே அவர் வைத்திருப்பது புசல் காற்று. புசல் காற்று அடித்தால் எப்படி இருக்கும்? எல்லா மண்ணும் குப்பையும் சொத்தையும் மேலே பறக்கும். பெரிய பெரிய மரங்கள் பேய் பிடித்து ஆடுவதை போல ஆடும். ஓ மின்சார கம்பங்கள் எல்லாம் சரிந்து கீழே விழும். சில நேரத்தில் மனிதர்கள் தூக்கி பறக்கப்படுவார்கள். இதெல்லாம் புசல் காற்று. அந்த புசல் காற்று வருவது காரணமே தேவனுடைய கோபாக்கினது. இப்ப இந்த புசல் காற்று யார் வாழ்க்கையில வீசுகிறது? தேவனுடைய கோபத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் யார்? ஆரம்பத்துல மேகத்தை அனுபவித்து பின்பு புசல் காற்றுக்கு ஓசோத்திரமான தண்டிக்கப்பட்டவர்கள் யார்? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, காயின் வாழ்க்கை தான் இந்த புசல் காற்றினால் அடிக்கப்பட்ட. வெளியில பார்க்கிறதுக்கு அவன் நல்ல ஆதாமுடைய குமாரன், ஏவாளுடைய மூத்த குமாரன். ஆனா இப்ப வாழ்க்கையில பயங்கரமான புசல் காத்து அடிக்குது. ஒரு கட்டம் வரும்போது ஆண்டவரே, அவனே சொல்றான், ஆண்டவரே இந்த பாரத்தை எடுத்து போடுங்க, இந்த அடையாளத்தை என் மேல போட்டாக்கா என்னை காண்கிறவங்க எல்லாம் என்னை கல்லை விட்டு எறிவாங்களே. ஒரு புசல் காற்று அடிக்குது. ஓ அவன் நினைச்சான், ஆபேலை கொலை செய்தா யாரும் பார்க்கல, யாருக்கு தெரியாது, அமைதியா நிசப்தமா போயிடலாம்னு யோசித்தார். தாய் தகப்பனுடைய வாயை அடைத்து விடலாம் என்று பார்த்தார். ஆனா தாய் தகப்பனாகிய ஆதாம் ஏவாளுடைய வார்த்தைகளை அடக்க முடியும். சொந்த சகோதரனாகிய ஆபேல் இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. மேலிருந்து ஒரு தேவன் பார்க்கிறாரு. அவர் தானே யாவே என்று சொல்லப்படுகிறவர், யெகோவா என்று அழைக்கப்படுகிறவர். அவர் பார்க்கிறாரே என்கிற பயம், அந்த ஒரு அறிவு இந்த சோத்திரம் காயினுக்குள் இல்லை. அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிச்சுட்டான். ஆபேல பழி வாங்க வேண்டியதை பழி வாங்கியாச்சு, கொலை பண்ண வேண்டியதை கொலை பண்ணியாச்சு. இப்போ கர்த்தர் வர்றாரு.
ஆபேலுக்காக வந்து கேட்கிறார், காயினே காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவருடைய ரத்தம் எனக்கு கூப்பிடுகிறது. யாருமே பார்க்கலன்னு நினைச்ச காயினுக்கு இப்ப ஆண்டவர் பார்த்துட்டாரு. அதுவும் வந்து கேள்வி கேட்டுட்டாருன்னு உடனே பயங்கர அதிர்ச்சி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தெளிவா சொல்றாரு, யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. யார் என்ன பண்ண போறா, யார் என்ன பண்ண போறா, யார் என்ன பண்ண போறா நீங்க நினைக்கிறீங்க. யாருக்கு தெரியாது நீங்க நினைச்ச அந்த இடத்துல, யாரும் பார்க்கலன்னு நினைச்ச அந்த இடத்துல, என்ன பண்ண போறாங்கன்னு அசால்ட்டா நினைச்ச அந்த இடத்துலதான் இதோ கர்த்தருடைய கோபம் புசல் காற்றாய் வருகிறது. நீங்க செய்த தவறையும் நீங்க பண்ணுகிற குற்றத்தையும் மனிதர்கள் பார்த்து விட்டால் பிரச்சனை கிடையாது, அவர்களால் வருகிற தண்டனை கம்மியாத்தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பார்த்து விட்டால் அந்த தண்டனை பயங்கரமா இருக்கும். அப்போ இந்த மேகத்துக்குள் அங்க என்ன இருக்கிறது? புசல் காற்று. அந்த புசல் காற்று என்பது என்ன? தேவனுடைய கோபம். அந்த கோபம் எதை குறித்து? காற்ற வைத்தே தேவன் சுத்திரம் மனிதர்களை அடிக்கிறார், ஆளுகைகளை அடிக்கிறார். அப்ப அந்த தேவ கோபாக்கினைக்கு ஒரு காலம் நாம் ஆளாகிவிடக் கூடாது. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தியில முதல் செய்தி, எச்சரிப்பின் செய்தி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த மேகத்துக்குள் என்ன இருக்கு? அந்த எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசினா, அந்த மேகத்துக்குள் இருக்கிறது கலந்த அக்கினி அப்படின்னு பைபிள் சொல்லுது. வேதத்துல நிறைய இடத்துல பலவிதமான அக்கினியை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இங்க ஒரு வார்த்தை இருக்குது, கலந்த அக்கினி என்று சொல்லி. அது என்னங்க கலந்த அக்கினி? இந்த கலந்த அக்கினியிலே அக்கினி, கலந்த அக்கினின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னாக்கா, அது நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. கலந்த அக்கினி என்பது ஒன்று இருந்தது. ஓ சோத்திரம்! அந்த கலந்த அக்கினியை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திரையாகமம் 9:24. கல்மலையும் கல்மலையோடு கூட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானது இல்லை. இந்த மேகத்துக்குள் முதலாவது காணப்பட்டது புசல். அது என்னன்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். இரண்டாவது, அந்த மேகத்துக்குள் இருக்கிறது கலந்த அக்கினி. அது என்னையா கலந்த அக்கினினாக்கா, இன்றைக்கு கட்டடம் கட்டுகிற இடத்திலும் வீடு கட்டுகிற இடத்திலும் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலவை எந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒரு கலவை மிஷின். அது நல்ல வயிற்று பானை மாதிரி ஒண்ணு உள்ள நடுவுல தொங்கிட்டு இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் சிமெண்ட், கொஞ்சம் மணல், கொஞ்சம் ஜல்லி, கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் போட்டு ஒரு சுவிட்சை போட்டாக்கா அந்த பானை மாதிரி இருக்கிற அந்த இரும்பு எந்திரம் இங்க பக்கம் சொல்லணும், அந்த பக்கம் சொல்லணும், இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், எல்லாம் நல்லா சுழந்து அங்க இருக்கிற கல்லு, கருங்கல்லு, மணலு, சிமெண்ட், தண்ணி எல்லாத்தையும் ஒண்ணாக்கிட்டு கடைசி இன்னொரு சுவிட்சை போட்டாக்கா அப்படியே தலை கீழால கவுத்துரும், கீழே கொட்டிடும். எப்படி இந்த சிமெண்ட், மண்ணு, தண்ணி, கல்லு எல்லாத்தையும் கலக்கிறது ஒரு எந்திரமா இருக்குதோ, அன்னைக்கு தேவன் அந்த மேகத்துக்குள் வைத்து இந்த இரண்டாவது என்னன்னாக்கா ஓசத்துல கலந்த அக்கினி. இந்த கலந்த அக்கினி எதை குறிக்கிறது? ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அது கல் மலையை குறிக்குது. மழை பெய்யலாங்க, ஆனா கல்லா வந்து மலை மாதிரி பெஞ்சா என்ன ஆகிறது? மனிதர்கள் போக முடியுமா? மனிதர்கள் வர முடியுமா? வாகனங்கள் அது கல்லிலிருந்து தப்ப முடியுமா? ஆடுகள், மாடுகள், நாய், குதிரை, கழுதை, பூனை இதெல்லாம் என்ன ஆகும்? பிள்ளைகள் விளையாட முடியுமா? என்ன செய்ய முடியும்? மழை பெய்யலாம். ஆனா சோத்திர கல் மழை பெய்தாக்கா கட்டடங்கள்லாம் உடையும்,
ஓசத்து இடங்கள்லாம் நொறுங்கும், மனிதர்களுடைய தலையில உடம்புல விழுந்த கை கால் விளங்காமல் போகும், நிறைய பேருக்கு மரணம் உண்டாகும். இப்போ இந்த கலந்த அக்கினி என்பது கல்லையும் நெருப்பும் கலந்த ஒரு கலவை, கல்லும் நெருப்பும் கலந்த ஒரு கலவை. இப்போ இந்த கல்லும் நெருப்பும் கலந்த அனுபவம் யாருடைய வாழ்க்கையில வந்தது? கல்லும் அக்கினியும் கலந்த ஒரு அந்த அனுபவம் யாருக்கு கிடைத்தது? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31 முதல் 38 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல அழகான ஒரு பலிபீடத்தை உருவாக்கி 12 கல்லை வச்சு அதுக்கு 12 கோத்திரத்தாருடைய நாமங்களை தரிப்பிச்சு, அப்புறம் அதுல விறகு வச்சு மண்ணை வச்சு தண்ணியை ஊத்தி எல்லாம் பண்ணி அப்புறம் தான் ஜெபிக்கிறார். ஓ சோத்திரம், கேட்டருளும் கேட்டருளும், நான் உங்களுடைய ஊழியக்காரர் என்பதை கேட்டருளும், இப்பொழுது அக்கினி இறங்குவதாக என்று சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்தது. வந்துட்டு அந்த 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுகிறது, வாய்க்கால் இருந்த கல்லையும் எரித்தது. கல்லை இப்ப கல்லும் நெருப்பும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, கல்லும் நெருப்பும் ஒண்ணு கூடிருச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும், ஓசத்துல கலந்த அக்கினி என்பது வெறும் அக்கினி கிடையாது. அந்த அக்கினிக்குள் கல், அந்த கல் அப்படியே மலையாய் மாறுது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வானத்திலிருந்து இறங்கின அக்கினி அந்த கல்லையும் எரித்தது. அப்ப இது எதை குறிக்கிறது? பாகாலை பின்பற்றுகிறவர்கள் யாரானாலும் இந்த கல் எரிந்ததை போல எரிந்து போவார்கள் என்பதற்கு ஆதாரம் தான் அந்த சம்பவம். கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்க. நீங்க பாகாலை பின்பற்றவே கூடாதுன்னு யாரும் சொல்லலையே. உங்களுக்கு அதுதான் விருப்பம், அதுதான் பிடிச்சிருக்கு, அதை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்கு, அப்ப நீங்க அதை பின்பற்றி விரும்புறீங்கன்னா தாராள போகலாம், தாராள பின்பற்றலாம். அதுக்கு யாரும் தடை சொல்ல போவது கிடையாது, கர்த்தரும் குறுக்கே நிற்க போவது கிடையாது. ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த ஒரு கூட்டம் இருக்குது, இவர்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. முகம் நிறைய மீசை வச்சுக்கணும், மூக்குக்கு கீழே மீசை இருக்கணும், உதட்டுக்கு மேல மீசை இருக்கணும், அந்த மீசை வலது கண்ணம் இடது கண்ணத்துல மீசை வரணும். அப்படியே பார்த்தாக்கா சோத்துல ஒரு வைக்கப்படப்பு மாதிரி குண்ட தடியா இருக்கணும், நல்ல கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கணும், மீசை நிறைய இருக்கணும். இப்படி மீசை வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா மீசை வச்சு பெரிய மீசை வச்சிருக்கிறார்கள் கூழ் குடிக்க ஆசைப்படக்கூடாது. ஏன்னாக்கா நீங்க அந்த கூழை வாங்கி எந்த விதத்துல குடித்தாலும் மீசையில படதான் செய்யும். நீங்க சட்டியை தூக்கி கவுத்து கூழை குடித்தாலும் சரி, அல்லது வாய் வச்சு கூழை குடித்தாலும் சரி, அதை எடுக்கும் போது அந்த கூழ் மீசையில பட்டு அது உங்களுக்கு தெரியாது. அப்படியே அந்த மீசை காஞ்சி முடமுடத்து பக்கத்துல இருக்கிற முடியெல்லாம் இழுத்து தன்னோட வச்சுக்கிட்டு ஒரு கட்டை வரும்போதே மீசையை தடவும் போது பாத்தீங்கன்னா அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனைன்னா, நீங்க பாகாலை பின்பற்றுறது உண்மைனாக்கா தப்பு கிடையாது, கர்த்தரை பின்பற்றுதுன்னா அது அதை விட சுத்தமா தப்பு கிடையாது, கண்டிப்பா பின்பற்றலாம். ஆனா பிரச்சனை என்னன்னாக்கா, சில கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பாகாலுக்குரிய வாழ்க்கை வாழ்கிறார். அந்தரங்கத்திலும் தனிப்பட்ட ரீதியிலும் பாகால்களுக்கும் அந்நிய தேவதைகளுக்கும் தன்னுடைய பசுத்திர வணக்கங்களை கொடுத்து, நமஸ்காரங்களை கொடுத்து, பூஜை புனஸ்காரங்களை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு, ஐயா எனக்கு நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் ஸ்தோத்தரிக்கணும், ஏதாவது சொல்லணும்னு சொல்லி ஊழிய காட்டி வந்துடுறாங்க, ஊழியத்துக்கும் வந்துடுறாங்க. இவர்களுக்கு தான் என்ன வருதுன்னா வெறும் அக்கினி வராது, சோத்திரம் கலந்த அக்கினி வரும். அந்த கலந்த என்பது கல் மலை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் தெளிவா எச்சரிக்கிறார். ஆவியில ஒத்து வரலையா, மனசுக்கு பிடிக்கலையா,
உங்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு எதுவும் கிடைக்கலையா? எல்லாமே குற்றமாகவும் தவறாகவும் தெரிகிறதா? ஐயோ சோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லது உங்களுக்கு பிரியமான ஏதோ ஒண்ணு செய்ய முடிவெடுத்துட்டீங்களா? அங்கதான் அடைக்கலம் போகணும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க தாராளம் போகலாம், தாராளம் அங்க இணையலாம், நீங்க விரும்புகிறதை பின்பற்றலாம். அதுல தடை செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனோடும் இருந்து கொண்டு தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த ஊழியத்திலே, வார்த்தை நிறைந்த சபையிலே கடிந்து கொள்ளுகிற போதகத்தை இருந்துகிட்டு மறைவிடத்திலே அந்நிய தேவைகளோடும் அந்நிய காரியத்தோடு உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தாக்கா, அங்க அந்த மேகத்திலிருந்து வெளியே பார்க்காத மேகம்தான். அந்த மேகத்துக்கு உள்ளே இரண்டாவது உள்ளே கலந்தாக்கினி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிறவர்களை குறித்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதை இன்னைக்கு லைவா கேட்கிறவர்களும் மொபைல்ல இருக்கிற ஆப்ப போட்டு சுத்திரம் அந்த லிங்க் மூலமா கேட்கிறவர்களும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. கர்த்தருக்காக வாழ்றேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கு பாகாலுக்குரிய காரியங்களை வைத்துக்கிட்டு கர்மேல் பர்வதத்திலே பாகாலின் தீர்க்கதரிசி, அவங்களுக்கு பேரை பாருங்க, அவங்களுக்கு பேர் தீர்க்கதரிசி தான். எலியாவுக்கு பேரை பாருங்க, அவருக்கு பேர் தீர்க்கதரிசி தான். ஆனா என்ன, பேருக்கு முன்னாடி இருக்கிற அடமொழி மாறி இருக்கு. அவங்க பாகாலுக்கு தீர்க்கதரிசி, இவர் கர்த்தருக்கு தீர்க்கதரிசி. ஆனா இந்த கர்த்தருக்கு தீர்க்கதரிசி என்று எலியாவை சொல்றதை விட அதுல இன்னொரு பெயரையும் எலியாவுக்கு கத்து கொடுத்தார். தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு பெயர் எலியாவுக்கு. அவங்களும் தீர்க்கதரிசிகள் தான், பெருங்கூட்டமாயிருக்கிறார்கள். இந்த மனுஷனும் தீர்க்கதரிசி தான், 2 பேரும் மனுஷர்கள் தான். ஆனா எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று இருந்தாலும் அந்த தேவ மனுஷனுக்கு இன்னொரு பேருக்கு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் அந்த தேவனுடைய மனுஷனை போல ஒரு அனுபவம் நமக்குள் காணப்படும். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நீங்க அடிக்கடி 2 காரியத்துல இப்படியும் அப்படியுமா இருக்காதீங்க. இது இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நெருப்பை மடியில் வைத்துக் கொண்டு வேகாதிருக்கிறவன் யார்? இருதயம் ஒத்துக்கல்ல, ஆவி ஒத்துக்கல்ல, மனசு ஒத்துக்கல்ல, சிந்த ஒத்துக்கல்ல, எதுவுமே முடியல. ஆனாலும் ஏதோ ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒண்ணு அப்படியே உங்களை பிடிச்சு இழுக்குதுனாக்கா, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சோதரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அந்த 2 நினைவுகளால் குந்தி நடக்கக்கூடாது. இந்த எலியாவுக்கு இருக்கிற இன்னொரு பேரை காண்பிக்கிற பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எலியாவுக்கு அருமையான பெயர் தீர்க்கதரிசி இருந்தாலும் அதை விட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெயர் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கலந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது பிரதர். கலந்த அக்கினி நம்முடைய ஜீவியத்தில் இறங்கிடக்கூடாது சகோதரி. கலந்த அக்கினி ஆகிய கல் மலையோடு கூட வருகிற அந்த அனுபவம் கர்த்தரால் நமக்கு அனுசத்திரம் அனுமதிக்கப்படக்கூடாது தேவ மனுஷனை. ஏன்னாக்கா கர்த்தர் நல்லவே. அந்த அக்கினி இறங்கி 1 ராஜாக்கள் 18:38 சொல்வது, கல்லையும் எரித்து போட்டது. அந்த கடின இருதயம் இன்றைக்கு எரிக்கப்படட்டும். அந்த பாரம் உங்களை விட்டு நசரேயன் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சில தவளையை போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தவளையின் கிறிஸ்தவ வாழ்க்கை. மழை பெஞ்சா, மழை தூர்னா, மேலிருந்து தண்ணி வந்தா சுத்திர குளத்துக்குள்ள,
மழை நின்றுச்சு, தூரல் நின்றுச்சுனாக்கா குளத்துக்கு வெளியில, கொஞ்ச நேரம் குளத்துக்கு வெளியில, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு குளத்துக்கு உள்ள. இது எப்படி 2 ஜீவியம்? ஆனா பேர் தீர்க்கதரிசி. இந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் இங்க கலந்த அக்கினி வருகிறது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை பாருங்களேன், அவங்க தேசம் எங்கும் பரவி இருக்கிறாங்க. நிறைய விக்கிரகங்களை வச்சு அவங்கவுங்க பட்டணத்துல அந்தந்த ஏரியாவில் தொழுதுட்டு இருக்காங்க. அவங்கதான் பாகால்ட்ட அவ்வளவு உறுதியா இருக்காங்களே. இப்ப எலியா கூப்பிடுறாரு, பாகால் தீர்க்கதரிசிகளே கர்மேல் பருவத்துக்கு வாருங்கள் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணான், உடனே ஊழியக்காரன் சத்தம் கட்டோட ஓடியான்ட்டான். இவன் அதுக்கு தீர்க்கதரிசியா இருக்குதுன்னா அவன் வராம அங்கே இருந்திருக்கணும். ஆனா இப்ப எலியா கூப்பிடுறாரு, அவர் ஏதோ கொடுக்க போறாரு, ஏதோ பண்ண போறாருன்னு மலைக்கு மேல ஏறிட்டு ஓடியாரான். அப்ப இதுவரைக்கும் பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளா இருந்துட்டு இப்ப கர்த்தருடைய கிரியை நடக்கிற எலியா கிட்டே வந்து தீர்க்கதரிசி நிற்கிறார்கள். இவர்களுக்கு தான் கலந்த அக்கினி வரும். தயவு செய்து 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதீர்கள். கர்த்தர் நல்லவர். யூதன் என்றால் யூதனாயிருங்கள், இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேலாயிருங்கள். இல்லைன்னா யூதனாவும் இருப்பேன் இஸ்ரவேலனாவும் இருப்பேன்னா அது நன்மை கிடையாது. அப்ப தேவன் தெளிவா எச்சரிக்கிறார், உங்க இருதயத்தை அடிக்கடி மாத்தாதீங்க, சுய புத்தியில சாவையாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. உங்க மேல ஒரு மேகத்தை வச்சிருக்காரு. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு தெரிஞ்ச வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் புறம்பே தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். மேகம் போன்ற திரளான சாட்சி உங்க பக்கத்துல ஒரு மேகத்தை வச்சிருக்காரு, உங்க மேல ஒரு மேகத்தை வச்சிருக்காரு. ஏன் அதுல மாத்தி சொல்றேன், உங்களையவே ஒரு மேகமா தான் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. உங்களையே மேகமா வச்சிருக்க, நீங்க அடிக்கடி வலது பக்கமும் இடது பக்கமும் சாயிறீங்க. இந்த மேகத்துக்குள் ஒண்ணுமே இல்லை நினைக்காதீங்க சகோதரி. இந்த மேகத்துக்குள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் சும்மா வெத்து, ஒரு பஞ்சு, ஒரு காத்து, அப்படியே சுத்துற ஒரு காத்து அடிச்சது எல்லாம் கலைஞ்சு நினைக்காதீங்க. அந்த மேகத்துக்கு உள்ளதான் தேவன் கர்த்தர் நல்லவர் புசல் காற்று வச்சிருக்கு. அந்த மேகத்துக்குள்ளதான் தேவன் கலந்த அக்கினியை வச்சிருக்கார். ஆனபடியினால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தனா நீங்க இருக்கணும் விரும்புனீங்கன்னா தேவனுடைய வேதத்தை நம்பி பின்தொடருங்க, வேதத்தை நம்பி கடந்து வாங்க. மனுஷனை நம்பாதீங்க, எந்த மனுஷன், இன்க்ளூடிங் ரெவரண்ட் எஸ்.எஸ்.கே. சாமுவேல், எந்த மனுஷனையும் நாசில் சுவாசம் இல்லை ஒருவரையும் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள், இங்க இப்படி பார்த்தேன் அங்க அப்படி பார்த்தேன்னு சொல்லி காலம் முழுக்க பாகாலுக்கு இருந்துகிட்டு எலியா கூப்பிட்டாருன்னு உடனே கர்மேல் பர்வதத்துல வந்துகிட்டு சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு கீறிக்கிட்டு கள்ளத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அங்க ஒண்ணுமே நடக்காது. கலந்து அக்கினிதான் வரும், அது கல்லையும் பட்சிக்கு. அப்போ கடந்து போட்டு இங்க இன்னைக்கு நாம் பார்த்த அந்த மேகத்தில் முதலாவது புசல் காற்று, அந்த மேகத்தில் காணப்படுகிற 2வது கலந்த அக்கினி, 3வது கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அந்த மேகத்துக்குள் என்ன இருக்குது? அந்த எசேக்கியேல் 1:4 திரும்ப வாசிக்கிறேன். இது வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோட கலந்த அக்கினியும் வரக்கண்டேன், அதை சுற்றிலும் பிரகாசமும். கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த மேகத்துக்குள்ள ஆண்டவர் 3வதா என்னத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னா, நல்ல சுற்றிலும் இருக்கிறதான ஒரு பிரகாசத்தை வைத்திருக்கிறார். அது இல்லையா, பிரகாசத்திலேயே பிரகாசம், சுற்றிலும் பிரகாசம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுற்றிலும் பிரகாசம் என்றால் என்ன? அந்த சுற்றிலும் பிரகாசம் என்பது எதை காண்பிக்கிறது? 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சுற்றிலும் பிரகாசத்துக்கு 2 வசனத்தை காண்பிக்கிறேன். ஒன்று, முதலாவதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். எசேக்கியேல் 1:27. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சுகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அது சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். இப்ப இந்த சுற்றிலும் பிரகாசம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள அந்த பாதி அங்கத்தை காண்பிக்கிறது. அவருடைய இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும், அந்த இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் காணப்படுகிற பாதி அங்கம் எதை காண்பிக்கிறது? அது எப்படி இருக்குது? நல்ல சுத்தி பிரகாசமா இருக்குது, நல்ல பிரகாசம். இப்போ தேவனுடைய சரீரத்துல இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் சுற்றிலும் பிரகாசமா இருக்குது என்பது எதை காண்பிக்குதுன்னா, எந்த விதத்திலும் கரைப்படாத ஒரு சரீரம், எந்த விதத்திலும் அசூசிப்படாத ஒரு அங்கம், ஒரு மேனி, ஒரு சரீரம். அதனாலதான் அதை சுத்தி எப்படி இருக்குது? நல்ல பிரகாசமா இருக்குது. ஒரு நோய் கிடையாது, ஒரு நொடி கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு பலவீனம் கிடையாது, ஒரு ரத்த கசிவு கிடையாது, ரத்த போக்கு கிடையாது, ஒரு வீக்கம் கிடையாது, நரம்பு தளர்ச்சி கிடையாது, ஐயோ சுருக்கு கிடையாது, மரண வேதனை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா சுத்தி என்ன, அந்த அங்கம் முழுவதும் எப்படி இருக்கிறார்? நல்ல பிரகாசமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். பொதுவாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரகாசம் என்று சொன்னாலே முகம் பிரகாசிக்கிறத குறித்து தான் பேசுவாங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் பயங்கரமா பிரகாசித்தது. அதை இஸ்ரவேலர் பார்க்க கூடாது இருந்தார்கள். அதனால் அவன் முகத்திலே துப்பட்டாவை போட்டுக்கொள்ளும். லூக்கா சுவிசேஷம் மன்னிக்கணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. இப்படி முகம்தான் பிரகாசிக்கும். பிரகாசம் என்றால் முகம் என்றுதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு பிரகாசத்தை குறித்து, இடுப்புக்கு கீழே தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் வேற மாதிரி இருக்கு. அது வெண்கலம் போல இருக்குது. தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் ஆண்டவருக்கு வெண்கலம் போல இருக்கு. ஆனா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு பிரகாசமா, சுற்றிலும் பிரகாசம். அவருடைய காலை சுத்தி ஒரு பிரகாசம், பாதத்தை சுத்தி ஒரு பிரகாசம், விரல்களை சுத்தி ஒரு பிரகாசம், இடுப்பை சுத்தி ஒரு பிரகாசம், அங்க அவயவங்களை சுத்தி பிரகாசம். அந்த இடமே சுற்று வட்டாரமே ஒரு பிரகாசமா இருக்கு. அருவருப்பு அங்கு இல்லை, அசிங்கம் அங்கு இல்லை, நிர்வாணம் அங்கு இல்லை, ஓசத்துல காணக்கூடாதவைகள் அங்க இல்லை. எல்லாரும் பார்த்து பிரமிக்கத்தக்கதான் இருக்குது. இப்ப யோசிங்க, உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஜீவனமும் இப்படி இடுப்புக்கு கீழே சுத்தி நல்ல பிரகாசமாத்தான் இருக்குதா? நல்ல சொத்திர வெளிச்சமாத்தான் இருக்குதா? ஓசத்திரம் அது நல்ல மகிமை பொருந்தியதா இருக்கிறதா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு வசன விளக்கம் பாருங்க. நான் சொன்னேன், சுற்றிலும் பிரகாசத்துக்கு 2 வசனம் காட்டேன். அதுல ஒண்ணுதான் எசேக்கியேல் 1 ஓசோத்திர 27வது வசனம். 2வது இன்னொரு வசனத்தை காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 2:9. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இங்கு சுற்றிலும் பிரகாசிக்கிற 2வது வசனத்தை பார்க்கிறோம். இங்கு கர்த்தருடைய தூதன் வருகிறார். அப்போ அந்த மெய்ப்பர்கள் வயலிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் கிடை போட்டு காத்து கொண்டிருக்கிறார்.
அந்த கர்த்தருடைய தூதன் வந்த உடனே அந்த சுற்றி எல்லா இடமும் வெளிச்சமா மாறிடுச்சு. நல்ல சோத்திர பிரகாசமாயிருச்சு. அதை பார்த்து மேய்ப்பர்கள் பயப்படுறாங்க. இவ்வளோ நாள் நம்ம வயலுக்கு வர்றோம், எத்தனையோ மாச கணக்கா வயல்ல தான் படுக்கிறோம், எந்திரிக்கிறோம். நம்ம எவ்வளவோ தீபங்களை பத்த வைக்கிறோம், அப்புறம் விளக்கு கொளுத்துறோம். ஆனா அப்படி ஒரு வெளிச்சம் வந்ததில்லை. இன்னைக்கு பாரு எப்படி வெளிச்சம், எவ்வளவு பிரகாசம், எத்தனை ஆடு இருக்குன்னு நல்லா தெரியுது, எங்கெங்க ஆடு படுத்திருக்குன்னு தெரியுது. நம்மளை பார்த்து நம்ம உடம்பே பிரகாசிக்குது, சுற்றிலும் பிரகாசிக்குது. எனக்கன்பானவர்களே, இந்த மேகத்துக்குள் தேவன் அழகான பிரகாசத்தை வைத்திருக்கிறார். வானம் கூட பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அந்த மேகம் பாத்தீங்கன்னா அது வெண்மையா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், நல்ல ஜொலிக்கிறதா இருக்கும். அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. ஏன்னாக்கா அந்த மேகங்கள் எப்பயுமே பிரகாசிப்பிக்கிறவைகள், பிரகாசமானவைகள். வானத்தை விட விசேஷமானது இந்த மேகம். அதற்குள் தேவன் பிரகாசத்தை வைத்திருக்கிறார். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், உங்களையே கர்த்தர் ஒரு மேகமாத்தான் வச்சிருக்கிறார். அப்படின்னாக்கா இந்த மேகத்தை தேவன் எப்படி சுற்றிலும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறாரோ, இன்னைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துல கவனத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் வேத வாக்கியத்தை, வேத பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன், உங்களையும் ஆண்டவர் பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க நிமித்தமா உங்களோடு இருக்கிறவர்களும் பிரகாசிப்பிக்கப்பட போகிறார்கள். அந்த மேகம் என்பது சுற்றிலும் பிரகாசிக்கிற பயங்கரமான ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. இந்த ராத்திரி முதல் அந்த பிரகாசமும் வெளிச்சமும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்க குடும்பத்தை குடிகொள்ளுவதாக, ஊழிய ஸ்தலத்தை நிரப்புவதாக, உங்களையே ஒரு பிரகாசிக்கிற மேகமாக மாற்றுவதாக. இந்த சுற்றிலும் பிரகாசிக்கிற அனுபவத்தை அனுபவிச்சது யார் தெரியுமா? எசேக்கியா தீர்க்கதரிசி தான். அவர் தான் அங்க மகிமையில பிரவேசிக்கிறார். அவர் தான் அழகா அந்த சுத்திர சக்கரங்களோடு செல்லுகிறார், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்ப அந்த எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு அருமையான அந்த சுற்றிலும் பிரகாசிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு மனுஷனாக எசேக்கியா ராஜாவை மன்னிக்கிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அந்த சுற்றிலும் பிரகாசத்தை கொடுக்கிறது உண்மைன்னாக்கா, இன்னைக்கு இரவுக்கு ஜெபத்துல வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன் மேகமும் அக்கினியும் என்று. இந்த மேகமும் அக்கினியும் என்ற வார்த்தையில 4 அடையாளங்கள் இருக்கிறதாக சொன்னேன். முதலாவது பார்த்தோம், புசல் காற்று என்றால் என்ன என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். 2வது அடையாளம் கலந்த அக்கினி என்ன என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார். 3வது சுற்றிலும் பிரகாசம் என்கிற அந்த மனுஷர்களாய் இருக்கிறவர்கள் தேவனை போல மாறுவது எப்படி என்கிற அடையாளத்தை கர்த்தர் நமக்கு விவரித்தார். கடைசியா 4வதாக அந்த எசேக்கியேல் 1:4 சொல்லுகிறது, மேகமும் அக்கினியும் என்று சொன்னா அது சொகுசாவின் நிறம். சொகுசாவின் நிறம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சொகுசா என்றால் என்ன? இந்த சொகுசா என்பது எதை குறிக்கிறது? சொகுசாவை குறித்து எசேக்கியேல் புத்தகத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது சொகுசு என்பது வேறு, இங்க இருக்கிற சொகுசா என்பது வேறு. சொகுசு என்பது நாம் சுகத்தை அனுபவிப்பதை காண்பிக்கிறது. நல்ல விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவது, நல்ல வஸ்திரங்களை உடுத்துவது, அதெல்லாம் சொகுசு. ஆனா இங்க சொகுசு அல்ல, சொகுசா. இந்த சொகுசா என்கிற வார்த்தை வேதாகமத்திலே 3 இடத்திலே வருகிறதை பார்க்கலாம். ஒன்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அப்புறம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த 3 இடத்துல சொகுசாவை பார்க்கலாம். இப்போ இந்த மேகத்துக்குள்ள இருக்கிற 4வது என்னன்னாக்கா, சொகுசாவின் நிறம் அங்க இருக்கு. சொகுசாவின் நிறம்.
எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சொகுசா என்பது சரிதான். அங்க சொகுசாவின் நிறம் என்று இருக்கிறதே, இந்த நிறம் என்றால் என்ன? நிறம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 11:7. அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. அது நிறம் முத்து போல. இங்கு சொகுசாவின் நிறம் எப்படி இருக்கும்னாக்கா, கடலில் மூழ்கி எடுக்கிற முத்து குளிக்கிறவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிற அந்த முத்தை பார்த்தீங்கன்னா நல்ல வெண்ணிறத்துல, பால் வெண்ணிறத்துல, நல்ல உருளையாக, அதே சமயத்தில் அது வெளிச்சம் வீசுவதை போல பிரகாசமா இருக்கு. இதுதான் சொகுசாவின் நிறம். அப்போ இந்த மேகத்துக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற 4வது அடையாளம் என்னன்னா, நல்ல சொகுசாவின் நிறம். இந்த சொகுசாவின் நிறம் என்பது பால் போன்ற அடையாளத்தை குறிக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவே, அந்த பால் போன்ற அடையாளம் என்பது என்ன? அது சாதாரணமானது கிடையாது. ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பால் போன்ற அனுபவம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. அதை குறித்து பிரசங்கியிலே அருமையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சோத்திரம் பாலின் அனுபவம் நல்ல ஒரு வெண்மையாய் காணப்படும். சோத்திரம். அப்போ அந்த பால் நிறம் நல்ல ருசி உள்ளதாய் மாத்திரமல்ல, அது கண்களை ஈர்க்கக்கூடிய ஒன்று. அந்த ஒரு பாக்கியம் இந்த சொகுசாவின் நிறம் என்பது விலையேற பெற்ற சோத்திரம் முத்துக்கு ஒப்பானது. நல்ல முத்துக்கு ஒப்பானது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து முடிக்க விரும்புகிறேன். சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சொகுசாவின் நிறத்துக்கு அருமையான வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். சோத்திரம். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். புலம்பல் 4:7. நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீளத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். இந்த சொகுசாவின் நிறம் எப்படிப்பட்டது? நல்ல உறைந்த மலை போல. அது 2வது சோத்திரம் ரொம்ப சுத்தமா இருக்கும். 3வது பால் போல ஒரு வெண்மை நிறத்துல இருக்கும். சோத்திரம். ஆக மொத்தம் அந்த சொகுசாவின் நிறம் ஒரு தெய்வீக தன்மையை காண்பிக்கும். தேவனுடைய தெய்வீக சுபாவங்களை காண்பிக்கும். கிறிஸ்தவன் என்றால் இப்படிதான் சொகுசாவின் நிறமாய் பால் போன்று இருக்கும். சோத்திரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். உறைந்த மலையை போல இருக்கணும். அந்த ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னா அவங்க சொகுசாவின் நிறத்தை போல மாறணும். இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அந்த மேகத்துக்குள் இருக்கிற 4 அடையாளங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, நான் அடிக்கடி சொல்றேன், மேகம் சாதாரணமானது, அது பஞ்சு போன்றது, காத்து போன்றது, பக்கத்துல இருக்கக்கூடியது, கரைந்து போகக்கூடியது, அது மறைஞ்சு போகக்கூடியதுன்னு சொல்றீங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா நீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்களோ, அந்த மேகத்துக்குள்ளதான் ஆண்டவர் புசல் காற்று வச்சிருக்காரு, நல்ல கலந்த அக்னியை வச்சிருக்காரு, சுற்றிலும் பிரகாசத்தை வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியமா சொகுசாவின் நிறத்தை, தேவனுடைய தெய்வீக பாவத்தையே அந்த மேகத்துக்குள்ளதான் வச்சிருக்க. அதனால்தான் பைபிள் சொல்லுது, அவர் மேகங்களுடனே கூட வருகிறார், மேகங்களுடனே கூட வருகிறார். இன்றைக்கு இந்த மேகத்துக்குள் இருக்கிற 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு விவரித்திருக்கிறார். இந்த அருமையான தேவ வார்த்தையின்படி, அவர் கடிந்து கொண்ட எச்சரித்த வார்த்தையின்படி நாம் சீர்பட்டு ஸ்திரப்பட, 2 ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யாம, 2 எஜமான்களுக்கு வேலை செய்யாம, பாகாலுக்கும் கர்த்தருக்கும் தீர்க்கதரிசியா இருக்காம,
ஓ சோதரம், கர்த்தர் நல்லவே. கலந்த அக்கினி வந்து அந்த கல்லை பட்சித்து போட்டதை போல நம்மை பட்சித்து போடாதபடிக்கு நாம் தப்பும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை சோதரிப்போம். சோதரோம் 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 சோதரம் ஐயா. ஹalleluya ஹalleluya ரிமா லாகா டகதடகத்துர் யாகடகதட பரபரதியா லகதடகத்துர் யாக்கடகத டாக்கடகத டகடகத டமௌத்துர் யாக்கடகத பரபரதா. கிருபையே மெக்கு சோதரோம் 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 சோதரம் ஐயா சோதரம் ஐயா சோதரம் ஐயா சோதரம் 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 சோதரம். ஆமென் ஆமென் ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரம் ஆண்டவரே, உங்களுடைய மேகங்களை குறித்து ஆராய தியானிக்க கர்த்தர் உதவி செய்து. உங்களுடைய வேதத்தில் எவ்வளவு ரகசியங்கள் அடங்கி இருக்கு, எவ்வளவு பொக்கிஷங்கள் மறைந்திருக்கு. நாங்கள் மேகம் என்று சொன்னால் அற்பமாகவும் சாதாரணமாக நினைத்தோம். ஆனா அந்த மேகத்துக்குள்ளேதான் நீர் புசல் காற்றை வைத்திருக்கிறீர், கலந்த அக்கினியை வைத்திருக்கிறீர், சுற்றிலும் இருக்கிற பிரகாசத்தை வைத்திருக்கிறீர், சொகுசாவின் நிறத்தை வைத்திருக்கிறீர் என்று இவ்வளவு பெரிய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இன்னும் எங்கள் ஞான கண்கள் திறக்கப்படுவதா உதவி செய்யும். இரவில் நல்ல நித்திரைத்தார். நாளை காலை அதிகாலையில் நடக்கிற இருட்டோடு ஜெபத்திலே வாஞ்சியோடு விருப்பத்தோடு கலந்து கொண்டு அபிஷேகிக்கப்பட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.